ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. திருவசனங்கள் 26 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய மாதாவினுடைய அன்பு பக்தர்களே, ஒரு மறைக்கல்வி வகுப்பிலே ஏன் இயேசு பெத்லகேமிலே பிறந்தார் என்ற கேள்வியானது அந்த ஆசிரியை அந்த சிறு பிள்ளைகளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிள்ளை சொல்லுகிறது, அது இறைவனுடைய திட்டம். இன்னொரு பிள்ளை, இயேசுவே ஒருவேளை விரும்பி இருக்கலாம் என்று. ஆனால் ஒரு சிறுமி சொல்லுகிறாள், இயேசுனுடைய தாய் பெத்லகேமிலே இருந்தால், ஆகவே பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். அன்புக்குரியவர்களே, பெத்லகேமிலே இயேசு பிறந்ததை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். மனித குலத்தினுடைய வாழ்க்கையில் பாவம் இழைந்த அந்த ஆதி பெற்றோருக்கு கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தன்னுடைய அன்பு மகன் இயேசுவை இவ்வுலகிற்கு மீட்பராக அனுப்பினார். பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுவது போல, கடவுள் தன்னுடைய தன்மையிலே இருந்துவிட விரும்பாமல், பிடித்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் மனிதனாக இயேசு தோன்றினார். அதுவும் சிலுவை சாவை ஏற்கின்ற அளவுக்கு ஒரு அடிமையாக உலகிற்கு வந்தார் என்று சொல்லுகின்றார். இயேசுனுடைய மீட்பு எத்தனை விதமான சவால்களை சந்திக்க வேண்டி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு முன்னோடியாக புனித திருமுழுக்கு யோவான் வருகிறார். அவருடைய பெற்றோர் குழந்தை பேர் இல்லாமல் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். ஆலய பணியாற்றிய பொழுது கடவுள் வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. ஆனால் எல்லாருடைய அவமானங்களையும் காயப்படுத்த அந்த அவருடைய
சூழ்நிலையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாததால் அவர் பேச்சற்று நிற்கிறார். ஆனால் விவிலியத்திலே சொல்லப்படுவது போல 5 மாதம் இறைவனுடைய அருளாலே, இறைவனுடைய ஆற்றலாலே, இறைவனுடைய அன்பினாலே, இறைவனுடைய பராமரிப்பினாலே கருவுற்று குழந்தையை தன்னுடைய திருவயிற்றிலே தாங்கிய எலிசபெத்து ஊருக்கு உலகுக்கு மறைந்திருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. காரணம் அச்சம். 4 பேர் என்ன சொல்லுவார்கள்? 4 பேர் ஏளனமாக பேசுவார்கள். வயதாகிவிட்டது, இவளுக்கு குழந்தையா பிறக்கப் போகிறது, அது கட்டியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்காது. இப்படியெல்லாம் அவதூறு பேசுகிறவர்கள் இருக்கச் செய்கிறார்கள். ஆகவே 5 மாதம் அந்த கடவுளுடைய புதுமையை, கடவுளுடைய ஆற்றலை அவளால் வெளிக்கொண்டு வர முடியவில்லை. அன்னை மரியாளை சந்திக்க வந்த கபிரியேல் அதிதூதரும் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகின்ற அந்த வார்த்தை, அஞ்சாதீர்கள். அன்னை மரியாள் அஞ்சுகிறாள். திருமணமாகாமல் கணவனோடு தொடர்பு கொள்ளாமல் தனக்கு ஒரு குழந்தை என்று சொன்னால் உலகம் என்ன சொல்லும், ஊர் என்ன சொல்லும், மற்றவர்கள் என்ன பேசுவார்கள், ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டி இருக்குமே என்று எண்ணுகிற பொழுது அஞ்சாதீர்கள். கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த உறுதி தருகின்ற வார்த்தையை கடவுள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்துமஸுக்காக நாடகம் ஏற்பாடு செய்து தயாரித்து அடுத்த நாள் அந்த நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும். அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக வந்து அதற்குரிய உடைகளை அணிந்து கொண்டிருக்கிற பொழுது சிந்தியா என்ற அந்த சிறுமி வானத்துதர் உடை அணிந்து வருகிறார். அதை பார்த்த அந்த வகுப்பு ஆசிரியருக்கு கோபம் வருகிறது. உனக்கு என்ன சொல்லியிருந்தேன்? நீ மாதான்னு சொல்லியிருந்தேன், நீ இயேசுனுடைய தாயின்னு சொல்லியிருந்தேன், அதற்காக படிக்க வேண்டிய பாடத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ வந்து நீ சமணஸ் வேஷம் போட்டு வந்திருக்கிற, உடை உடுத்தி இருக்கிற. அப்படி கேட்கும்போது அந்த டீச்சரை பார்த்து, டீச்சர், மாதாவை நடிக்க, ஒரு தாயா நடிக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் நான் மோனிகாவை கேட்டேன், நீ நடிச்சுக்கம்மா, நான் வந்து உன்னுடைய வானத்தூதர் பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், நீ வந்து மாதாவா நடி என்று சொன்னேன். மோனிகாவும் நான் பயந்து நடுங்கிறத பார்த்து சரின்னு சொல்லிட்டான். ஆகவே மோனிகா மாதாவா நடிப்பா, நான் வானத்தூதரை நடிப்பேன். மாதாவா நடிக்கிறது அவ்வளவு கஷ்டம், ஒரு தாயா இருக்கிறது அவ்வளவு கஷ்டம் என்று அந்த சிந்தியா சிறுமி சொன்னதை பார்த்து அந்த ஆசிரியை கண் கலங்கி போனாள். இந்த சிறு வயதிலேயே ஒரு தாயினுடைய அன்பு, ஒரு தாயினுடைய பாசம், தாயினுடைய தியாகம், தாயுடைய உணர்வுகளை அந்த சிறுமி உணர்ந்து வைத்திருக்கிறாளே, அதுதான் கிறிஸ்மஸ் என்று அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி அந்த சிந்தியாவை தன்னுடைய அன்பினாலே பாராட்டி அவருக்கு பரிசையும் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க விரும்பினார். ஆகவேதான் தாயை படைத்தார் என்று சீன பழமொழி ஒன்று சொல்லுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், கடவுள் ஒரு தாயாக தன்னை நிலைநிறுத்துகிறார். தாவீது கடவுள் கூடாரத்திலே வந்து தங்குகிறார். அந்த இறைவனுடைய உடன்படிக்கை பேழை கூடாரத்திலே இருக்கிறது. நான் சிறப்பான ஒரு அரச மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, கடவுளுக்கு நான் ஆலயம் கட்டுவேன் என்று சொன்ன பொழுது இறைவாக்கினர் தான் வழியாக கடவுள் சொல்லுகின்றார், கடவுள் அவருக்கு ஆலயத்தை அவர் கட்டிக்கொள்வார். ஏனெனில் கடவுள் உன்னுடைய சந்ததியை இன்னும் அதிகமாக தொடர விரும்புகிறார், உன்னுடைய மகன் எனக்கு ஆலயம் கட்டுவான் என்று சொல்லுகின்றார். கடவுள் அவருக்கு செய்த எல்லா காரியங்களையும் சொல்லி காட்டுகிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் நீ, உன்னை அங்கீகரித்து உன்னை அழைத்து வந்தவன் நான், உனக்கு ஆற்றலை தந்தவன் நான், உன்னை வாழ வைத்தவன் நான், ஆனால் நீ குற்றம் இழைத்து விட்டாய். ஆகவே உன்னுடைய கரைபட்ட உள்ளத்தால், கரைபட்ட கரங்களால் எனக்கு நீ ஆலயம் கட்ட முடியாது, நீ விரும்பினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கடவுள் சொல்லி அவருடைய மகனுக்கு அந்த ஆலயத்தை கட்டுகின்ற அந்த பணியை கொடுக்கின்றார். ஆனால் அவர் கட்டிய அந்த ஆலயமும் நின்று நிலைத்ததா? இல்லை, அது சுக்குநூறாக மாறிவிட்டது. ஆகவே கடவுள் நம் மீது கொண்டிருக்கிற அன்பானது, இரக்கமானது, ஆற்றலானது நம்மை வாழ்விக்க வேண்டும். அதே நேரத்திலே கடவுளுக்கு எதிராக, கடவுளுடைய கற்பனைகளுக்கு எதிராக, கடவுளுடைய மதிப்பீடுகளுக்கு எதிராக நாம் செயல்படுகின்ற பொழுது கடவுள் அங்கே நம்மை திருத்துகின்றவராக, தண்டிக்கின்றவராக, நம்மை ஆற்றுப்படுத்துகிறவராக நிற்கிறார் என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. கடவுள்
தானாக எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். கடவுளுக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அவர் தலைமையிலே முழுமையாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கடவுள் நம்முடைய உதவியை நாடி நிற்கிறார். ஆகவேதான் நற்செய்தியிலே கபிரியேல் தூதர் வழியாக அன்னை மரியாளை தேடி செல்ல அனுப்பி வைக்கிறார். கடவுள் எப்பொழுதுமே தன்னுடைய காரியத்தை இம்போஸ் பண்ணுவதில்லை, ப்ரொப்போஸ் பண்ணுவார். நான் உனக்கு வழிமுறை சொல்லுகிறேன், நீ அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஏற்றுக்கொள் என்று சொல்லுவார். இப்படித்தான் நீ செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி திணிப்பவர் அல்ல கடவுள். ஆகவே கடவுள் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஒரு தாயினுடைய இதயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கடவுள் விரும்பிதான் அவரை அமல உற்பவியாக படைத்தார். இன்றைய நாளிலே 3 முக்கியமான வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். தூய ஆவி ஆகட்டும், இதோ ஆண்டவனுடைய அடிமை, இறை நம்பிக்கை. இதை அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார். தன்னுடைய உடலிலே இயேசுவை தாங்குவது இறை நம்பிக்கை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஆகவே அதே நேரத்திலே கடவுளுடைய வார்த்தையை ஏற்று காலமெல்லாம் வாழ தன்னையே கடவுளுக்கு ஆம் என்ற அந்த வார்த்தையால், ஆகட்டும் என்ற வார்த்தையால் கடவுளுடைய அடிமையானார். இயேசுவினுடைய பிறப்பின் காலத்திலே, அன்னை மரியாளுடைய காலத்திலே அடிமை என்பது முழுவதுமாக தன்னையே கையளிப்பது. அதைத்தான் 2வது வாசகத்தை பவுலடியார் சொல்லுகின்றார். கீழ்ப்படிதல், அன்பு, இவை இறைவனுடைய செயலாக இருக்க முடியும். அதை அன்னை மரியாள் செய்து காட்டினார். அன்னை மரியாள் இறைவன் மகன் இயேசு கிறிஸ்துவனுடைய தனி முதல் சீடராக இருந்தார். காரணம், இறைவனுடைய வார்த்தையின்படி தன்னையே முழுவதுமாக கடவுளுக்கு கையளித்ததாக தான். இதோ உன்னுடைய தாய் பேறு பெற்றவர் என்று சொல்லுகின்ற பொழுது, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள்? இறைவனுடைய வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ்பவர்கள் என்னில் கடவுளுடைய நிலையிலே பார்க்கிற பொழுது அவர்கள் என்னுடைய சகோதரர்கள், தாய் என்று இயேசு சொல்வது அன்னை மரியாளை ஒரு படி உயர்த்தி சொல்லுகின்றார். கருவிலை திருவாக என்னை பெற்றெடுத்ததால் இந்த அன்னை மரியாள் தாய் அல்ல, மாறாக என்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக தன்னையே கையளித்ததால் தான். அதற்கு தான் அகஸ்தியனார் சொல்லுவார், அன்னை மரியாள் தன்னுடைய உதரத்திலே இயேசுவை தாங்குவதற்கு முன்பதாக தன்னுடைய இதயத்திலே இயேசுவை பெற்றெடுத்தார் என்று சொல்லுவார். ஒரு நாட்டிலே இளவரசன் இளவரசியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இளவரசி தான் தேர்ந்தெடுக்கின்ற அந்த நபரை திருமணம் செய்து அந்த நாட்டினுடைய இளவரசனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அதற்காக நாள் குறிக்கப்பட்டது. பல்வேறு பக்கத்து நாடுகளில் இருந்த இளவரசர்கள் எல்லாம் இந்த இளவரசியை அடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு போட்டிகளிலே தங்களை ஈடுபடுத்தி, பல்வேறு பயிற்சிகளை எல்லாம் ஈடுபடுத்தி, மல்யுத்தம், மற்ற போர் எல்லாவற்றிலுமே வெற்றி பெற்றவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக பக்கத்து நாட்டு அரசன் தன்னுடைய தந்தை வழியாக இந்த இளவரசியினுடைய அரசனிடம் பேசி ஒப்பந்தம் செய்து கொள்கிறான் இளவரசியை அடைவதற்கு. எல்லாருமே அந்த இளவரசன் தான் இந்த இளவரசியை திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த நாள் வந்தது. அப்பொழுது தோட்டத்திலே விறகு வெட்டி கொண்டிருந்த அந்தவனை அந்த இளவரசி அழைத்து வர சொல்லுகிறார். அந்த அரண்மனையிலே எல்லாரும் கூடியிருக்கிற பொழுது விறகு வெட்டி தன்னுடைய சாதாரண அந்த விறகு வெட்டியின் உடையோடு வந்து நிற்பதை பார்த்து எல்லாரும் அதிர்ந்து போனார்கள். இளவரசி இறங்கி சென்று தான் கையில் வைத்திருந்த அந்த விருப்ப மாலையை அந்த விறகு வெட்டியினுடைய கழுத்திலே போடுகிறார். அதிர்ந்து போன அரசனும் மற்றவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், ஏன் இப்படி செய்தாய், ஏன் எங்களை அவமானப்படுத்துகிறாய் என்று சொல்லி. அப்பொழுது அந்த இளவரசி சொல்லுகின்றார், இதோ இந்த இளவரசன், இதோ பல நாடுகளில் வந்திருக்கிற இளவரசர்கள் எல்லாம் என்னை அடைய வேண்டும் என்பதற்காக தங்களையே பல்வேறு பயிற்சிகளிலே ஈடுபடுத்தி கொண்டார்கள். பல்வேறு திறமைகளை, பல்வேறு ஆற்றல்களை தங்களிலே படைத்து கொண்டார்கள். ஆனால் இந்த விறகு வெட்டி காலமெல்லாம் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்தான். நான் சிறுவனாக இருந்த பொழுது பார்த்திருக்கிறேன். நான் நடந்து போகிற பொழுது அங்கே ஒரு ஆணி இருந்தது.
அந்த ஆணி என்னை குத்திவிடுமே என்று கீழே விழுந்து அந்த ஆணியை எடுத்து எனக்கு பாதை அமைத்து கொடுத்தவன் இந்த விறகு வெட்டி. இவனிடம் பட்டம் படிப்பு இல்லாமல் இருக்கலாம், இவனிடம் பதவி இல்லாமல் இருக்கலாம், இவனிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், இவனிடம் உயரிய வாகனங்கள் இல்லாமல் இருக்கலாம், அரண்மனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவனிடம் அன்பு இருக்கிறது, இவனிடம் ஆற்றல் இருக்கிறது, இவனுடைய நம்பிக்கை இருக்கிறது. ஒரு மனைவியை அன்போடு பாதுகாப்போடு நடத்தக்கூடியதுதான் ஒரு ஆண்மை என்பதை இவன் தன்னுடைய கடமையினால், தன்னுடைய கருத்துமிக்க செயல்பாடுகளினால் காட்டிக் கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த மற்ற அரசனை, இளவரசர்களை விட இதோ இந்த விறகு வெட்டி தான் எனக்கு கணவனாக வர வேண்டியவன் என்று சொல்லி அந்த இளவரசி அந்த விறகு வெட்டியோடு வாழச் செல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் மனிதனை அப்படித்தான் தேடிச் செல்லுகின்றார். கடவுள் விரும்பினால் எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையிலே படைத்து நிலையை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை பெண்ணிடம் பிறந்தவராக இந்த உலகிற்கு அனுப்பினார் என்றால் கடவுள் மனிதன் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை அது வெளிக்காட்டுகிறது. ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் சூழ்நிலையிலே நாம் பெற்றிருக்கின்ற கொடைகள், பெற்றிருக்கின்ற திறமைகள், பெற்றிருக்கின்ற ஆற்றல்கள் எல்லாம் இறைவனுடைய மாட்சிமையை, இறைவனுடைய வல்லமையை, இறைவனுடைய ஆற்றலை மக்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் அச்சத்திற்கு இடம் கொடுக்காமல் எருசலேமினுடைய நிலைப்பாடுகளை உணர்ந்த அன்னை மரியாள் தன்னுடைய செய்தி கிடைத்தவுடன் தூரத்து உறவினரான எலிசபெத்தும் பேறுகாலத்திலே இருக்கிறார். அவருக்கு இது 6ஆம் மாதம் என்ற செய்தி மட்டும்தான் சொல்லப்பட்டது. எதற்காக? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று அஞ்சாதீர்கள் என்ற அந்த செய்தியை சொன்ன அந்த வானதூதர் இதை கடைசி வார்த்தையாக சொல்லி கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் புறப்படுகிற பொழுது அன்னை மரியாள் அந்த வானதூதர் மறைந்தவுடன் விரைவாக சென்றார் என்று விவிலியம் சொல்லுகிறது எலிசபெத்தை நோக்கி. எலிசபெத் அன்னை மரியாளை பார்த்த பொழுது, கடவுளுடைய தாய் என்னிடம் பெற நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? ஏனெனில் ஏளனத்திற்கும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அவமானத்திற்கும் பயந்து வீட்டிலே தங்கியிருந்த அந்த எலிசபெத்து அன்னை மரியாளை பார்த்தவுடனே மகிழ்ச்சி அடைகிறார். இறை வார்த்தையை தூயாவினுடைய கொடைகளால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்னை என்பதை அறிக்கையிட்டு சொல்லுகின்றார் எலிசபெத். அந்த அளவுக்கு துணிவையும் ஆற்றலையும் தந்தது தூய ஆவியானவர். அன்னை மரியாள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று புகழ் அஞ்சலியான அந்த பாடலை பாடுகின்றார். தாழ்நிலையிலே இருந்த என்னை இறைவன் உயர்த்தினார். இறைவன் எனக்கு என்னுடைய பேறு காலத்தின் வழியாக இறைவன் இந்த உலகிற்கு மீட்பை என் வழியாக கொடுக்கிறார். ஆகவே என்னுடைய ஆண்டவரை நான் போற்றுகிறேன். பலமுறையாக பல்வேறு நிலைகளிலே பேசிய கடவுள் இதோ தன்னுடைய ஒரே மகன் வழியாக பேச விருப்பம் கொண்டவர் என்னை அந்த மகனுக்கு தாயாக ஏற்றெடுக்கிறார் என்ற நிலையிலே இறைவனை போற்றி புகழ்ந்து பாடிய என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்ற அந்த பாடலை அன்னை மரியாள் பாடுகின்றார். சாதாரண யூத பெண்மணிக்கு எங்கிருந்து வந்தது இத்தனை ஆற்றல், எங்கிருந்து வந்தது இத்தனை செயல்பாடு என்று எண்ணி பார்க்கிற பொழுது கடவுள் கொடுத்த வரம், கடவுள் கொடுத்த ஆற்றல், கடவுள் கொடுத்த தூய ஆவியினுடைய செயல்பாடு. தென் அமெரிக்க அரசாங்கம் இந்த என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்ற இந்த சங்கீதத்தை பாடலாகவோ ஜபமாகவோ ஜெபிக்க கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருந்தது. காரணம், இது சமுதாய புரட்சியை, சமய புரட்சியை, பொருளாதார புரட்சியை, ஆன்மீக புரட்சியை எழுப்புகின்ற ஒரு கீதமாக இருக்கிறது. ஆகவே எங்கள் நாட்டிலே பெரிய புரட்சியை எழுப்புகிற இந்த சங்கீதம் வாசிக்கப்படக்கூடாது, பாடக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தது. அந்த அளவுக்கு ஒரு புரட்சி மிக்க ஒரு இறை வேண்டலை இந்த அன்னை மரியாள் செய்தார் என்று சொன்னால் கடவுள் அவரோடு இருந்தார். அதைத்தான் கபிரியேல் வானதூதர் சொல்லுகின்றார், அஞ்சாதீர், கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி. இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை எதிர்நோக்கி இருக்கிற நமக்கெல்லாம் இந்த அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தை மன மகிழ்ச்சியை நிறைவை தர வேண்டும். நமக்குள்ளே 1000 பிரச்சனைகள், 1000 துன்பங்கள், 1000 வேதனைகள் இருக்கலாம். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே 1000 முறை பிறந்தாலும் அந்த மீட்பை கொண்டு வர முடியுமா என்பதை விட இயேசு நம்முடைய இதயத்திலும் இல்லத்திலும் இந்த நாளிலே பிறக்க விரும்புகிறார். ஆகவே நாம் மற்றவர்களை அஞ்ச வைப்பதையும், மற்றவர்களை அள வைப்பதையும், மற்றவருடைய அடக்குமுறையிலே வாழ வைப்பதும் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளாக இருக்க முடியாது.
இந்த மனிதரை உயிர்ப்பிக்க, மனிதரை வாழ்விக்க இயேசு இந்த உலகிற்கு வந்தார். உயிர் தாண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்ன முதல் வாசகமும் முதல் வார்த்தையும், உங்களுக்கு சமாதானம், அஞ்சாதீர்கள், உங்களுக்கு சமாதானம். இயேசு கொடுத்தது உலகம் தர முடியாத அந்த சமாதானம். ஆகவே உலகம் 1000 சொல்லட்டும், உனக்கு நீதான் நீதிபதி என்பதைப் போல நாம் இறைவனுக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். ஏனெனில் நாம் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, சாமானியமானவர்கள் அல்ல. மாறாக கடவுளுடைய திருவுளத்தால், கடவுளுடைய ஆற்றலால், அவருடைய அன்பினாலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு இயேசுனுடைய பிறப்பினால், இயேசுனுடைய பாடுகளினால், இயேசுனுடைய உயிர்ப்பினால், இயேசுனுடைய விண்ணேற்றத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவானது அன்னையை எப்படி இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்காக தயாரித்தார், இயேசுவின் தாய் என்பதை உணர்ந்த அன்னை மரியாள் ஓடோடி சென்றார் எலிசபெத்தினுடைய வீட்டிற்கு. அதைத்தான் அன்னை மரியாளுடைய தாழ்ச்சியிலே பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த வீட்டில் இருப்பவர்கள் மகிழ்ச்சி அட வேண்டும், அந்த வீட்டில் இருப்பவர்கள் ஆனந்தப்பட வேண்டும், இறைவனை புகழ வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாள் செய்தார். எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு நுழைந்த உடனேயே வாசற்படியிலே இருந்த எலிசபெத், கடவுளுடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று ஆனந்தத்திலே அக்களிக்கின்றார். என்னுடைய வயிற்றிலே இருக்கின்ற இந்த குழந்தை துள்ளுகிறது என்று எலிசபெத் சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு அன்னை மரியாளுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தந்தது, நிறைவை தந்தது, ஆற்றலை தந்தது, தூய ஆவியை அங்கே மற்றவர்களுக்கு வழங்கியதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் கூடி ஜெபித்து திருச்சபையை உருவாக்கினார் பெந்தகோஸ்தே நாளிலே என்று பார்க்கிறோம். அன்று கானாவூர் திருமணத்திலே அந்த திருமண தம்பதியர்களுக்கு ஏச்சும் பேச்சும் வரக்கூடாது என்பதற்காக அன்னை மரியாள் இயேசுவிடம் நேரம் வரவில்லையே என்று சொன்ன பொழுதும் கூட அங்கே முதல் புதுமையை, முத்தான புதுமையை செய்ய சொன்னது அன்னை மரியாளுடைய இரக்கம், அன்னை மரியாளுடைய தாய்மை பேறு, அன்னை மரியாளுடைய தாழ்ச்சி. அன்னை மரியாள் இடமனுக்கு உடைந்த நிலையிலே வாழ தன்னையே அர்ப்பணித்ததுதான். அந்த கணவன் மனைவியை மற்றவர்கள் பேசுவார்கள், ஏசுவார்கள், திராட்சரசம் கூட இல்லை, என்ன திருமணம் என்று சொல்லுவார்கள் என்ற அந்த வேதனை அந்த தம்பதியர்கள் படக்கூடாது, அவருடைய பெற்றோர்கள் படக்கூடாது என்பதற்காக முதல் புதுமையை செய்ய வைத்த இந்த தாய் நம்மோடு இருக்கிறார், நம் மத்தியிலே வாழ்கிறார். நம்மிலே வாழ இந்த இயேசுவை இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே நம்முடைய இதயத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள தகுதி பெறும் பொருட்டு, ஆற்றல் பெறும் பொருட்டு, அஞ்சாமல் நம்பிக்கையோடு இறை வல்லமையோடு தூய ஆவியினுடைய செயல்பாடோடு ஆகட்டும். ஆண்டவரே, என்னிலே வாரும், என்னிலே வாரும், தூய ஆவியே எழுந்து வாரும், இயேசுவை எனக்கு தாரும் என்று மன்றாடுவோம். அவரது மறுவருகை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசையால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும், எதிர்நோக்கியில் மகிழ்ச்சியையும், அன்பில் செயல்திறனையும் இறைவன் நிறைவாக வழங்குவாராக. தம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகளும் நீங்கள் அவர் மீண்டும் தமது ஆட்சியில் வரும் பொழுது நிறைவாழ்வின் கொலைகளை நிறைவாக பெற்று செல்வீர்களாக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும், உங்கள் பணியின் மீதும், உங்கள் படிப்பின் மீதும், உங்கள் பயணத்தின் மீதும் என்றும் தங்கி இருப்பதாக. இறைவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலும் ஆரோக்கிய அன்னையுடைய அரவணைப்பிலும் வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பள்ளி முடிகிறது. ஒளி